ஹலோ செவன் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குழுமினிய வணக்கம். கடந்த 23ஆம் தேதி நமது ஜனநாயக கடமையை ஆற்றிய அனைவருக்கும் நமது சேனல் வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 23ஆம் தேதி நம்ம பலரும் ஜனநாயக கடமையை நம்ம ஆற்றியிருந்தோம். அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு நம்ம விஜய் அவர்கள் போட்டியிருக்கின்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுகவை சார்ந்தவர்கள் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. இதனை நேரடியாக பார்த்த நூற்றுக்கணக்கான பேர் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அங்கே பெரும் கூட்டம் திரண்டு அங்கே தேர்தல் அதிகாரிகளிடம் முறையிட்டு இருப்பதை எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே வரியில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது உன் நண்பன் யாருன்னு சொல்லிட்டீங்கனால நீ யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு இது. அதாவது உன்னோட நண்பன் நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கத்தில் நல்ல ஒரு மனம் படைத்த ஒரு நட்பாக இருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கின்ற ஒரு நபராக இருந்தாலோ, இந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னால நீங்கள் யார் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இதனுடைய பொருள். அப்படின்னா திமுக ஒரு ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக இருந்தது. இதற்கு முன்னதாக அதிமுக 10 வருடங்களாக இருந்தது. யார் ஆட்சி அமைத்தாலும் அது மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தர்மத்தின் முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும், அந்த ஆட்சி நடக்கணும். அதை தான் நம்ம விரும்புவோம். என்னோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களாக மொத்தம் என்னோட சேர்த்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்படின்னா நான் எனது குடும்பத்தை நான் எந்த அளவுக்கு நான் பராமரிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், நம்ம குடும்ப தலைவன் நம்ம சரியாக இருக்கணும். குடும்ப தலைவனோ தலைவியோ சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்களாகட்டும் எதுலேயே இருந்தாலும் நம்ம சரியாக இருப்போம். அதே போலத்தான் நம்ம நாட்டினுடைய ஒரு முதல்வர் சரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மக்களும் பார்த்திங்கன்னா சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. திமுக காரர்களானாலும் சரிங்க, அதிமுக காரர்களாக இருந்தாலும் சரி, பிஜேபி காரர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தாவேக கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, யார் தவறு செய்தாலும் அது தவறு தான். இப்போ ஒரு வாக்கு செலுத்துகின்ற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தாவேகவினர் முறை தவறி நடந்து கொண்டாலும் அது தவறு தான். நாம் தமிழர் கட்சியினர் நடந்து கொண்டாலும் தவறு தான். அதிமுக நடந்து கொண்டாலும் தவறு தான். எந்த கட்சி அதில் நடந்து கொண்டாலும் அது மிகப்பெரிய ஒரு தவறு தான். நீங்கள் சரியான ஒரு முறையில் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னா
நீங்கள் இந்த கள்ள ஓட்டு போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே போல் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அப்போது நீங்கள் கள்ள ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குகின்ற ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு பொறுப்பாளராகவோ உறுப்பினராகவோ அதுக்கு நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு கட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு பொறுப்பை வகிக்கின்ற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கணும்? நீங்கள் அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்க? இதை தான் நான் சொல்கிறேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு. ஏங்க ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் நடந்தால் என்னங்க? இப்போ தேர்தல் அதிகாரி எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு மளிகை கடைக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானை வாங்க போவாங்க மார்க்கெட்டுக்கு. அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மறித்து அவர்களுடைய ஆவணத்தை கேட்டு பயங்கரம் இது பண்ணுறாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜவுளிக்கு இதுக்கெல்லாம் போவாங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து கணக்கு சரியான முறையில் நீங்கள் கணக்கு இல்லை, கணக்கு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பணத்தையும் பறிச்சுக்கிறீங்க. இது நீங்கள் வந்து ஒரு வண்டியை விடாமல் நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஒரு டூ வீலரை நீங்கள் செக் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பணம் பட்டுவாடா நடக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஆனால் இதற்கு நடவடிக்கை எடுப்பதில்லை. அப்போ இது யாருடைய குற்றம்? தேர்தல் அதிகாரிகளும் ஜனநாயக முறைப்படி அவங்க இல்லை. மக்களுக்கான ஒரு தேர்தல் அதிகாரிகளாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் இல்லை. அப்போது மக்கள் வந்து எப்படி ஒரு ஜனநாயக ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்க, எப்படி ஒரு மக்களுடைய ஆட்சி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இவர்கள் தான் இந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியுது. அவர்களிடம் ஏன் நீங்கள் எதுவுமே முறையிடுவதில்லை? இதே போல் திருச்சியில் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஒரு முறைகளை நான் சொல்லிடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு ஒரு மக்கள் விரும்புகின்ற ஒரு கட்சியில் வந்து நான் பூத் ஏஜெண்டாக இருந்திருக்கேன். அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு பூத் ஏஜென்ட்டுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வரிசை எண்கள் பூத் எண்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்களுடைய எண்ணு லைனாக இருக்கும். அந்த எண்ணில் நேராக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயர் இருக்கும், அவருடைய புகைப்படம் இருக்கும். பூத் ஏஜென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இப்போ ஒரு வார்டு இருக்குன்னா அந்த வார்டுக்கு உண்டான பூத் ஏஜென்ட் தான் இருக்கணும். உண்மையை சொல்லப்போனால், அதாவது அந்த வார்டில் பதிவிடுகின்ற வாக்குகளை செலுத்துகின்ற ஒரு நபர்களுக்கு அறிமுகமானவங்க தான் அந்த பூத் ஏஜென்ட்லேயும் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வரிசை எண்ணுக்கு பிரகாரம் இப்போ வந்து நேராக ஒரு அஜித் அப்படிங்கிற ஒரு மாணவன் இருந்து அப்படின்னா, ஒரு 21 வயசில் அஜித் அப்படிங்கிற ஒரு மாணவன் வாக்கு செலுத்துவதற்கு வந்தார் அப்படின்னா, அவருடைய வரிசை எண்ணை காட்டி அஜித் அப்படிங்கிறத நம்ம பேர் சொல்லும்போது நம்ம அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்ட் இவர் அஜித் தானே அப்படிங்கிறது அந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ இல்லாத ஒரு பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார் இவர் அஜித் இல்லை சார் வேறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம்னா, அங்கே வாக்களிப்பதற்கு அவர்களுடைய வாய்ப்பை என்ன பண்ணுவாங்க, தடை செய்யறதுக்கு அனைத்து உரிமைகளும் பூத் ஏஜென்ட்டுக்கு இருக்குது. ரைட்டு, இது ஒரு தரம். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், இப்போது வாக்கு செலுத்துகின்ற அனைத்து நிகழ்வுகளும் முடிந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்குது இல்லைங்களா, வாக்கு செலுத்துகின்ற அந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிற அந்த வாக்கு இயந்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீட்டு தான். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி அந்த மிஷினுக்கு சுற்றிலும் ஒரு சீல் வச்சு, அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் இருக்கும், அந்த பெட்டி மாதிரி இருக்கும், அந்த சாக்கு பையன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சூட்கேஸ் பாக்ஸ், அதுலேயும் சுற்றிலையும் இது பண்ணி ஒரு சீல் வச்சு அரக்கு மாதிரி அதை வச்சு பஞ்ச் பண்ணி அந்த சீல் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பூத் ஏஜென்ட்டுகளும் என்ன பண்ணணும்னா கையெழுத்திடணும். ஓகே, இது வந்து முறைப்படி சீல் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து சரி பார்க்கணும். இதை சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி அவர்கள் வாக்கு எண்ணிக்கை எங்கே நடைபெறுகிறதோ அங்கே வந்து கொண்டு போவதற்கு தயாரான நிலையில் இவங்கெல்லாம் எடுத்துப்பாங்க. அப்போது இவர்கள் இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடத்துல சீல் வச்சுருப்பாங்க. பெட்டிக்கு ஒரு சீலு, ரெண்டாவது ஒரு பாக்ஸுக்கு ஒரு சீலு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சீல் தான். அந்த 2 சீல்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 சீல்லையும் உள்ளே ஒரு அரைக்கு வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க, அது மேலே பெட்டிக்கு ஒரு அரைக்கு வச்சு சீல் பண்ணி இவங்க வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த கையெழுத்து நீங்கள் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது எந்த பூத் ஏஜென்ட் இருந்தாங்களோ அவங்க
தேர்தல் இப்போ மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட்டுவாங்க. காட்டலைனாலும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த சீல் வைத்தது பாருங்கள், இந்த எத்தனாவது பூத்து இதிலிருந்து உங்களுடைய வந்து கவுண்டிங் பண்ண போகிறோம், இது வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்மளோட பெயர் இருக்கிறதா, அந்த சீல் வச்சது அப்படியே இருக்கா, ஏதோ மாறுதல் நடந்திருக்கா, வேறு யாராவது சீல் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அந்த எழுத்துக்கு நேராக நம்ம வந்து சைன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் எல்லாமே அந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் பாதி சீலெல்லாம் இருக்கும். ஏன்னா மறுபடியும் நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் சீல் அந்த சைன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ சட்ட விதிகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாக்கு எண்ணிக்கை முன்னதாக இதை காட்டும்போது அதில் ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்தல் அதிகாரிகளிடம் இல்லை இந்த பெட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு, இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு நீங்கள் முறையிடலாம். இப்போ சீல் வச்சாச்சு, 6 மணிக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா வாக்குகள் செலுத்தியாச்சு, சீல் வச்சாச்சு. அப்போ இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த வாக்கு இவிஎம் என்கின்ற ஒரு மிஷினுக்கு ஓட்டை வந்து மிஷினை வந்து உடச்சிட்டாப்ல, உடைச்சு திரும்ப சீலை உடைச்சு திரும்ப இது பண்ணிட்டாப்ல. இதை வந்து நாங்க சீல்லாம் வச்சு கையெழுத்து போட்டு போனதுக்கு பின்னாடி இந்த இது எப்படி ஓபன் ஆச்சு, இது எப்படி ஓபன் ஆச்சு, இது நாங்க வந்து சார் நான் தான் பிஜேபிக்கு அத்தாரிட்டி சைன்லாம் பண்ணி சீல் வச்சுட்டு போயிட்டேன், நீங்க இது எப்படி திரும்ப ஓபன் பண்ணியா, இது எப்படி ஓபன் பண்ணியா சார், நீங்க தான் பொறுப்பு, நீங்க தானே பண்ணிய, நீங்க தானே சீல் வச்சியல்ல, அதை இப்ப திரும்ப எப்படி ஓபன் ஆச்சு, எதுக்கு ஓபன் பண்ணீங்க, எங்கிட்ட அப்புறம் சீல் வச்சு கையெழுத்து வாங்கினீங்க, கையெழுத்து வாங்கினேன் கண்ட்ரோல் யூனிட்ல தான் சார் நீங்க சார் உங்கள்ட்ட கலெக்டர் பேசுனதுக்கு பின்னாடி நீங்க ட்ரைனிங் கொடுத்தானே எல்லாம் பண்ணீங்க, நாங்க எல்லாரும் இருந்தோம்ல, நாங்களாம் போனதுக்கு பின்னாடி நீங்க எப்படி இந்த இதை ஓபன் பண்ணீங்க, இது வந்து தப்பு, நீங்க வந்து இல்ல பண்ணிக்கிறோம் கலெக்டர் சொல்லுங்க சார், அவர் இப்ப அவர்கிட்ட தெளிவா கேட்டு கலெக்டர் பேசி நான்லாம் கையெழுத்து போட்டு போயிருக்கேன், சீல் வச்சுட்டு போயிருக்கேன், நீங்க யாரை கேட்டு ஓபன் பண்ணீங்க, அதே மாதிரி வேற கட்சிக்காரர் யாராவது இருந்தா அப்படி அதுக்குள்ள ஒரே ஒரு கட்சிக்காரரை வச்சு நீங்க எப்படி ஓபன் பண்ணீங்க சார், நீங்க ஒரே ஒரு கட்சிக்காரரை உள்ள வச்சுட்டு எப்படி ஓபன் பண்ணீங்க, இதை எப்படி ஓபன் பண்ணீங்க, திமுக கட்சிக்காரர் ஓட்டை வந்து மிஷினை வந்து உடச்சிட்டாப்ல, உடைச்சு திரும்ப சீலை உடைச்சு திரும்ப இது பண்ணிட்டாப்ல. இதை வந்து நாங்க சீல்லாம் வச்சு கையெழுத்து போட்டு போனதுக்கு பின்னாடி இந்த இது எப்படி ஓபன் ஆச்சு, இது எப்படி ஓபன் ஆச்சு, இது நாங்க வந்து சார் நான் தான் பிஜேபிக்கு. அதற்கப்புறம் நைட்டு 1 மணிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கள்ள ஓட்டு போட வர்றீங்க, எதில் அந்த மிஷினை ஓப்பன் பண்ணி அந்த கள்ள ஓட்டு போட வர்றீங்க. அப்போது நீங்கள் 1 மணிக்கு நீங்கள் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும்போது இப்போது அந்த வழியாக சென்ற இந்த கட்சிக்காரர்கள் அதை பார்த்ததுனால கண்டுபிடிச்சாங்க. இல்லைன்னா இதே போல் பல தேர்தலில் இந்த சீல் வச்சிருந்தாலும் அதை எவ்வளோ அழகாக அகற்றணும் அப்படிங்கிற ஒரு முறையும் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ 1 மணிக்கு இங்கேயே இந்த வேலைகள் நடக்கின்றது அப்படிங்கும்போது அனைத்து பூத்தில் இருந்தும் எடுத்து செல்லப்படுகின்ற பாதுகாப்பாக ஒரே இடத்தில் எடுத்து சென்று பாதுகாக்கப்படுகின்ற அந்த மிஷின்கள்லாம் என்ன ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. தேர்தல் அதிகாரிகள் ஏன் இதை வந்து செவி சாய்ப்பதில்லை? இப்போ ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, மத்திய அரசும் மாநில அரசு, அதாவது மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கும் மாநிலத்தில் ஆண்ட அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குங்கிறது இது கன்ஃபார்மாகவே தெரியுதுங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு கீழே தான் இந்த தேர்தல் அதிகாரிகளே செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கள்ள ஓட்டு போடுகின்ற திமுகவை ஏன் எதிர்க்கவே இல்லை, ஏன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுக்கவே இல்லை, ஏன் அவங்கள கூட விடுங்க, சீமான் கூட அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலை, தாவேக தலைவர் கூட ஒரு கருத்து சொல்ல, ஒரு தலைவர்கள் இதனை பற்றி ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஊடகங்கள்லையும் இதை வந்து பெருசாக பேசப்படும், மக்களுக்கு சென்றடையும், யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சென்றடையும், ஏன் சொல்கிறதில்ல? அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், செய்தி ஊடகங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா, அந்த செய்தி ஊடகங்களை யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே என்னோட ஒரு கருத்துங்க.
ஏன்னா நீங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ மொபைல்ல எல்லாமே வந்துருச்சு சரிங்களா, நம்ம உள்ளங்கையில பார்க்கக்கூடிய அலைபேசிலேயே நம்ம எல்லா நியூஸுகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் செய்தி ஊடகங்களில் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஏன் செய்தி ஊடகங்கள் மேலே நான் இவ்வளோ ஒரு வன்மத்தோட பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு நடுநிலையாக செயல்படுகின்ற ஒரு ஊடகம் உண்மையாகவே நடுநிலையாக செயல்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஏதாவது போடுவாங்களா? போட மாட்டாங்க. விஜயை பற்றி அவதூறாக ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு முறைக்கு, அதாவது எந்த டைமில் அந்த செய்தி வந்துச்சோ, விஜயை பற்றி தவறான ஒரு அவதூறு தரக்கூடிய ஒரு செய்தி எந்த நிமிடத்தில் செய்தி ஊடகங்கள் வந்துச்சோ அப்போ இருந்து இரவு 12 மணி வரைக்கும் அதை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே போல் அதாவது விஜயுடைய மக்களுக்கு சார்ந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும், மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு உண்டான ஒரு விஷயமெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அதை எத்தனை முறை ஒளிபரப்பியிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவர் மட்டும் இல்லை, சீமான் பேசிய ஒரு வீடியோவை கூட, காணொலி கூட எத்தனை முறை அவங்க ஒளிபரப்பியிருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தரங்கெட்டு போயிருக்கக்கூடிய இந்த செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே கூடாதுங்க. அது வந்து தடை செய்யணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்கின்ற இந்த ஊடகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறதா என்னோட ஒரு கருத்து. இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது இத்தனை பிரச்சனைக்கு காரணம் யார்? அதிமுக கொள்ளையடிச்சிருக்கு, திமுக மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி யார் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதிமுகவில் எத்தனை பேர் அதிமுக விட்டு திமுகவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போது திமுகவில் கொள்ளையடிச்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதிமுக இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இவங்களோட சொந்த உழைப்பால் யாருமே சம்பாதிக்கலை. மக்களோட பணத்தை வைத்து தான், மக்களுடைய வரி பணத்தின் மூலமாக தான், மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வை சிந்தி சம்பாரித்து வரியாக கட்டின ஒரு தொகையை தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அப்போது இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்கிற நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நல்ல மனிதரா, நல்ல உள்ளம் கொண்டவரா, நீங்கள் உண்மையாகவே நடுநிலையானவரா நீங்கள், அப்புறம் இவர்களை எல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு எப்படிப்பட்ட ஒரு மனசாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் மிகப்பெரிய ஒரு சதிகாரர்கள் தான். நீங்கள் ஒரு தவறு செய்கின்ற ஒரு கட்சிக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு மனநிலையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மக்களுடைய இப்போ ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா நல்லது செய்வதற்காக ஒரு அரசியல்வாதி வரணும். கொள்ளையடிப்பதற்காக அரசியல் பண்ணுறது அது அரசியல் கிடையாது, அது சேவை கிடையாது. மக்களுக்கு யார் நல்லது செய்யணும்னு சொல்லி வர்றாங்களோ அது சேவை மனப்பான்மையுடன் வருவது தான் மக்களுக்கு உண்டான தலைவன். நீங்கள் சேவை செய்வதற்காக வந்து நீங்கள் மக்களிடம் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது அது எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இவர்களுக்கு துணை போபவர்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு குற்றவாளிங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அது என்னோட குடும்பத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஏன் நாளைக்கு தாவேக்காவை விஜயே அவர்கள் வந்து இன்னைக்கு நான் தூய்மையான ஆட்சியை நான் கொடுக்கிறேன், நான் லஞ்சமும் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல விஜய். நாளைக்கு இவரே வந்து தவறாக செஞ்சாங்கன்னா அடுத்த நிமிஷமே விஜயை பற்றி நான் எதிரான ஒரு கருத்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவரை வந்து பல காலனியில் ஆதரித்து பேசுகிறேன். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சது பல 1000 கோடிகளை விட்டுட்டு வர்றாருங்க சரிங்களா. அவர்களுக்கு அவரை பற்றி நம்ம 2 நிமிஷம் நம்ம பேசுவோம். பல 1000 கோடிகள் வருமானத்தை விட்டுட்டு அவர் வர்றாரு. ஏன் அவர் வரணும் சொல்லுங்க பாப்போம். அவர் என்ன ஒரு அவர்கிட்ட நீங்கள் பல கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்க. ஒரு நெறியாளர், ஊடக செய்தியினுடைய நெறியாளர்கள் பல கேள்விகளை நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் போர்வையில் ஆளுங்கட்சிக்கு ஜாலரை அடிச்சுட்டு இன்னொரு கட்சியில் இருப்பவர்களுக்கு ஜாலரை அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 45 கட்சியை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு ஆளை எதிர்த்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்களே, உங்களுடைய என்னங்க உங்களுடைய அரசியல்? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இவரை வந்து எதிர்க்கணும்? நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா எதுக்கு இவர் அரசியலுக்கு வரணும்? நல்லது செஞ்சுருந்தா சீமான் மாதிரியான ஆளுகள் எதுக்கு கட்சியை ஆரம்பிச்சிருக்கணும்? நல்லது செஞ்சுருந்தா விஜயகாந்தை போன்றவர்கள் எதற்கு அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இவர் வந்து பல 1000 கோடிகளை விட்டுட்டு அவர் வர்றாரு. அவர் மேலே என்னென்ன பழி போடுறீங்க? ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு படத்தையே நீங்கள் வெளியிடலை. நீங்கள் மோதுவதாக இருந்தால் மக்கள்கிட்ட தீர்ப்பை கொடுங்க, மக்கள் கையில் நீங்கள் விட்டுருங்க. அவங்க யாரை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் முடிவெடுக்கட்டும். நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு யாரு?
ஒரு ஜனநாயகன் படத்தை உங்களோட வேலை என்ன? சென்சார் போர்டோடைய வேலை என்ன? இந்த படத்துக்கு என்ன சான்றிதழ் கொடுக்கணுங்கிறத வேலையை ஒழிய நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இது தடை விதிக்கணும், இல்லை இது வந்து தேர்தல் அதிகாரிகள் இந்த படத்தை வந்து பார்க்கணும், இது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் என்ன? உங்களுடைய வேலை என்ன? ஒரு சென்சார் அதிகாரியினுடைய வேலை என்ன? சர்டிஃபிகேட் கொடுக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஏபி யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லை யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த படத்தை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்கு? ஏன் இவ்வளவு காலதாமதமாகுது? படத்தை முடக்குறீங்க. ரெண்டாவது, அவங்க குடும்பத்தின் மீது மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க. சங்கீதா அவர்களை விட்டு விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து வழக்கு வந்து நீங்கள் வந்து போடுறீங்க. அவருடைய பழங்காலமாக விஜய் கூட இருந்த ஒருத்தரை அவரோட திமுக கட்சியில் இணைச்சு விஜய்க்கு எதிராகவே நீங்கள் பேச வைக்கிறீங்க. ஒரு படத்தை விட முடியல. குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விஜய்க்கு எதிராக செயல்பட வைக்கிறீங்க. நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிராக நீங்கள் செயல்பட வைக்கிறீங்க. நடிகர்களை நீங்கள் வந்து இதை வந்து எதிராக விஜய்க்கு எதிராக செயல்பட வைக்கிறீங்க. இதில் சத்யராஜ் அவன் இவன் சொல்லிட்டு லொட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் பேசுகிறேன். சத்யராஜுக்கெல்லாம் என்ன ஒரு தகுதி இருக்குது? அவருக்கு என்ன ஒரு தராதரம் இருக்குது? அவர் என்ன ஒரு மக்களுக்கு செஞ்சது? ஏங்க, ஒரு நடிகன் வந்து ஒரு அரசியல் செஞ்சு நான் கோவை மாவட்டத்தில் பார்த்துருக்கேன், பல இடங்களை உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பல ஏரியாக்களில் பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. நீ சத்யராஜ், நீ என்ன சொல்கிற? பிரகாஷ்ராஜ், நீ என்ன சொல்கிற? உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தகுதி இருக்குது? நீங்கள் எல்லாம் என்ன மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க? முதல்ல ஒருத்தரை குறை சொல்கிறவன் நீ குறையில்லாதவனாக இருக்கணும், சரியா? அப்போது இத்தனை ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து அவர் மீது குற்றம் சாட்டுறீங்க. யார் மேலே? விஜய் மேலே. அடுத்தது, தேர்தல் பரப்புரை செய்வதற்கே நீங்கள் வந்து அலோடு பண்ணுறதில்ல. பல கெடிபிடி வேலைகளை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. எப்படி ஒரு மனிதன் வந்து மக்களை எப்படி சந்திப்பாங்க? மக்களை சந்திக்க விடாமல் செய்தது உண்மையாகவே யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, 75 ஆண்டு காலமாக நீங்கள் அரசியலில் நீங்கள் இருக்கீங்க. 55 ஆண்டுகளாக அதிமுக இருக்கிறது. மக்களிடம் விட்டுருங்க, மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் சாட்டி நீங்கள் தேர்தல் களத்தில் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் தேர்தல் களத்தில் விட்டுருங்க, சந்திங்க, மக்களிடம் விட்டுருங்க. உங்களுடைய எதிர்கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி அமைத்து மிகப்பெரிய ஊழல் செய்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை போட்டு விலைவாசியெல்லாம் உயர்த்தி மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வந்தாரா? நீங்கள் எதிர்க்கு அவர் இப்போதான் வந்திருக்காரு, அவருக்கு வழி விடுங்க. நீங்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த காசை கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்குறது, காசை கொடுத்து அதிகாரிகளை விலைக்கு வாங்குறது, இது எல்லாமே அப்பட்டமாக தெரியுது. அதனால் நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரிங்க, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றவாளி பின்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி தான். இதிலே நல்ல உள்ளம் படைத்தவர்கள்லாம் இருப்பாங்க சில கட்சியில். அந்த பொறுப்பிற்காக என்னங்க பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. அராஜக ஆட்சி செய்பவர்கள், அராஜகமாக ஈடுபடுகின்ற இந்த தேர்தல் அதிகாரிகள் கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்லி ஆகணும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.